குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் ஐஸ்கிரீம் என்றால் உயிர்தான் பார்த்தாலே பரவசம் சில பையன்தான் சில பையன்தான் மாயம் 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 செய்கிற ஜீவன்பாய் மாயம் 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 செய்கிற ஜீவன்பாய் மாயம் 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 செய்கிற ஜீவன்பாய் மாயம் 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 செய்கிற ஜீவன்பாய். பாட்டி கற்றுக் கொடுத்த பேப்பர் பொம்மை. இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு நாம ஒரு சர்க்கிள் பண்ண கத்துக்க போறோம். அது ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் செய்ய முடியும். முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் அதை ரெண்டா மடிங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அப்புறம் இந்த கார்னரை இப்படி சுத்தி கட் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி வரும். நான் இப்ப கட் பண்ணனே அதே மாதிரி. அப்புறம் இத பிரிச்சா இந்த ரெண்டு வட்டமும் சேர்ந்து ஒரு 8 மாதிரி தெரியும். நான் ட்ரையாங்கிள் மாதிரி இந்த பேப்பரை மடிச்சேன், ஆனா எப்படி சர்க்கிள் வந்துச்சுன்னு தெரியவே இல்ல. ஹே லீனா, இதத்தான் பேப்பர் மேஜிக்னு சொல்வாங்க. அதுதான் எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது. மிஸ், நான் செஞ்சது பாருங்க மிஸ். பரவாயில்லையே, நல்லதா இருக்கு. போச்சு, நான் இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா லீனா, நீ எப்பவே இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுவியே. அவ சீக்கிரம் வந்துருவான்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். பாட்டி, எப்ப வந்தீங்க நீங்க? லீனா, நீ முன்ன விட இப்ப ரொம்ப வளர்ந்துட்ட. பாட்டி பாட்டி, எனக்கு நீங்க பெரிய உதவி செய்யணும். எனக்கு பேப்பர் கட்டிங் சொல்லி தரீங்களா? இப்படித்தான் செய்யணும். இது ரொம்ப அழகா இருக்கு. பேப்பர் கட்டிங்ல நீங்க அசத்துறீங்க. வாவ், பூனைக்குட்டிய பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்கிட்ட ரெட் கலர் பேப்பர் இருக்கா லீனா? என்கிட்ட இருக்கு பாட்டி. அழகா இருக்கா? பிரமாதமா இருக்கு பாட்டி. டீச்சரை விட நீங்க தான் நல்லா பண்றீங்க. டார்லிங், என்ன பண்றீங்க? லீனாவை எங்கயாவது பாத்தீங்களா? அவ அங்க பாட்டியோட பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த பேப்பர்லாம் யார் இங்க ஒட்டி வச்சது? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மாவும் அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அம்மா பண்ணத பாத்தியா? நான் செஞ்ச பேப்பர் கட்டிங்க எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டா. எங்க பாட்டி, ஓல்ட் ஃபேஷன்ல அம்மாக்கு எங்க புரிய போகுது? எனக்கு தெரிஞ்ச எல்லா பேப்பர் கட்டிங்கையும் நான் உனக்கு சொல்லி தர போறேன். எனக்கா? அடுத்த வாரம் உங்க எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கட்டிங் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாம தான் பெஸ்ட் நிரூபிக்கணும். புரிஞ்சுதா? இது அழகா இருக்கு பாட்டி. எனக்கும் இத கத்து கொடுங்களேன், நானும் இத செய்யணும். பொறுமையா இருலீனா, நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. இத கத்துக்கிறதுக்கு நிறைய கவனம் தேவை. நீங்க இந்த பேப்பர் கட்டிங்ல டைகர் செய்வீங்களா? டைகர் மட்டும் இல்ல, எல்லாமே செய்வேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு 11 அனிமல்ஸ் கட் பண்ணி கொடுக்கணும், புரியுதா? மியாவ். லீனா, பாத்தியா? வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இது பூனைக்குட்டியை விட இது ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. எனக்கு இது கத்துக்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையா தான் இருக்கும் கண்ணா, ஆனா இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அலுப்பும் வரக்கூடாது. நீ எத்தனை தடவை கட் பண்ணாலும் ஒரிஜினலா தத்ரூபமா வரணும். பரவாயில்லையே லீனா, ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கிட்ட. இது எல்லாமே உங்களால தான் பாட்டி. ஹே லீனா, நாளைக்கு உங்க பாட்டி உனக்கு கத்து கொடுக்கும்போது எல்லை எப்படி கட் பண்றதுன்னு கத்துக்கிட்டு வரியா? டேடி, எனக்காக மறுபடியும் பூனையா மாறு. உன்னை பார்த்து நான் எப்படி கட் பண்ணணும்னு கத்துக்கிறேன். நான் 5 தடவை மாறிட்டேன். என்ன ஆளை விட சாமி. எனக்கு ஒரு ஐடியா. அவங்க சின்ன வயசுல இத எப்படி கத்துக்கிட்டாங்கன்னு போய் பார்க்கலாமா? நல்ல யோசனை தான். ஆனா இதுக்கு என்ன கிடைக்கும்? வேற என்ன, வழக்கம் போல நான் ஐஸ்கிரீம் தரேன். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம்பா கண்ணை பத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. பாட்டியோட வீடு எவ்வளவு அழகா இருக்கு. எங்க அவங்க
நீ பேப்பர் கட்டிங்ல பண்ண பூனை எலி மாதிரியே இருக்கு. உனக்கு அது கூடவா தெரியாது? எங்க எல்லார்கிட்டயும் 11 அனிமல்ஸ் இருக்கு, ஆனா உன்கிட்ட இல்லையே. எனக்கு பூனை எப்படி கட் பண்றதுன்னு தெரியலையே. நீ சரியான முட்டாள். இனிமே எங்க கூட விளையாட வராத. நாங்க போயிட்டு வரோம். அது மட்டும் இல்ல, காம்படிஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு நீ வந்தனா தோத்து போயிடுவ. அதனால வீட்லயே இரு. யாருமே எனக்கு சொல்லி தர மாட்டேங்கறாங்க. நான் ஒரு மேஜிக் பறவை. உனக்கு பேப்பர் கட்டிங் சொல்லி தரேன். கத்துக்கறியா? என்னது நீயா? 11 அனிமல்ஸ் எப்படி கட் பண்ணனும்னு எனக்கு இப்ப தெரியுமே. பாட்டி இப்படிதான் பேப்பர் கட்டிங் கத்துக்கிட்டாங்களா? இப்ப ஒன்னால நானும் கத்துக்கிட்டேன் லீனா. அம்மா, ஐஸ்கிரீம்ல பேப்பர் கட்டிங் பண்ணிருக்கேன். இது நம்ம ஷாப் கண்ணாடில ஒட்டா நல்லா இருக்கும். நீ எங்கேயும் ஒட்ட வேணாம் லீனா. பேப்பர் கட்டிங்னு சொல்லிட்டு நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. முதல்ல போய் ஹோம்வொர்க்க பண்ணு. இது ரொம்ப மோசம். டேய், அம்மாக்கு பேப்பர் கட்டிங்ல பிடிக்கிற மாதிரி மாத்திடே ப்ளீஸ். அவ்வளவுதானே, இது எனக்கு கை வந்த கலையாச்சே. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம் பாக்கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. டார்லிங், நேத்து நைட் என் கனவுல ஒரு பேப்பர் கட்டிங்ஸா வந்தது. அது கலர்ஃபுல்லா இருந்தது. லீனா செஞ்ச பேப்பர் கட் ஐஸ்கிரீம் ரியல் ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததாமா? நீ அந்த பேப்பர் கட்ட பண்ணி ஜன்னல் பூரா ஒட்ட வேண்டியதுதானே? சரிமா, அந்த வேலை என்கிட்ட விட்டுருங்க. லீனா வந்துட்டா. வரமாட்டான்னு நினைச்சோம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? லீனா, நீ பேப்பர் கட்டிங்ல பூனை செஞ்சல, அதான் பெஸ்ட்னு உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் உன் பிரைஸ். நான் சாக்லேட் இருக்கும்னு நினைச்சேன். ஹேய், இல்ல மேரி, இருக்குறதுல இதுதான் பெஸ்ட் பிரைஸ். இரண்டு வரைபட குறிப்புகளினால் வந்த குழப்பம். பங்கு சந்தையில் முன்னேற்றம் காணப்படுகிறது. இருப்பினும் அதை வாங்குவதால் ஆபத்து நிறைய இருக்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். யார் சொன்னது? இதுலதான் நிறைய பேரோட ஃபியூச்சர் அடங்கி இருக்கு. இவங்களோட கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி குப்பையில தான் போடணும். யார முட்டாளாக்க பாக்குறாங்க? ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்ப ஜாஸ்தியாகும், நான் எப்ப விக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இது எனக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப உயரத்துல இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. போக போக தர மட்டத்துக்கு வந்துரும். ஹே இல்ல டியர், மேல உயர்ந்துகிட்டே போகுது. என்ன சொல்றீங்க? தர மட்டத்துக்கு வந்துருச்சு, உயர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. பாருங்க. ஓ, நீங்க இத சொல்றீங்களா? ஆமாமா. இப்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சாதானே நம்ம ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே குறியா இருக்கீங்க. நம்ம லீனாவை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? நீ எதுக்கும் கவலைப்படாத டார்லிங். நான் எல்லாத்தையும் கரெக்டா டைமுக்கு செய்வேன். என்கிட்ட விட்டுரு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. வர வர அவளுக்கு படிப்புல கவனமே இல்லாம போயிடுச்சு. நாம தான் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் சொல்றத கேளுங்க. ஏய் லீனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஹோம்வொர்க் பண்றியா இல்லையா? இவ்வளவு நேரம் அதாம பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. நீ எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்க. உன் மார்க்ஸ் எல்லாம் பாத்தியா? எவ்வளவு கேவலமா இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் லீனா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நான் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறேன். என்ன நம்புங்கம்மா.
இதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற. அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல லீனா. நீ பேசுனது போதும், நீ ரெஸ்ட் எடுத்தது போதும். முதல்ல போய் உன் ஹோம்வொர்க்க பாரு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நான் திரும்ப வரதுக்குள்ள ஹோம்வொர்க்க முடிச்சு வைக்கணும். இது ரொம்ப அநியாயம். அம்மா பேசுனதெல்லாம் கேட்டியா? இத கேட்டு நீ சும்மாவே இருக்க போற ஜீபும்பாய்? எனக்கு உதவி செய் ப்ளீஸ். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். படிச்சு பாஸ் பண்ணு. நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? ஹே ஜீபும்பாய், நான் உனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடு. ஐஸ்கிரீமா? இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு பல்லு வலிக்குது. நீயே சாப்பிடு. எதுக்கு வீணா நீ போய் சொல்ற? நேத்து நைட் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நீ தானே சாப்பிட்ட. பாத்தியா பாத்தியா, நமக்குள்ள இருக்கட்டும்னு சொன்னேன். இப்ப நீயே சொல்லி காட்டுற பாத்தியா? இப்ப எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதா? சரி பண்றேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஆனா இப்படிலாம் நீ பிளாக்மெயில் பண்ண கூடாது லீனா. எனக்கு தெரியும், உன்னோட வீக்னஸ் தெரிஞ்சுதானே நான் முன்னாடி ஐஸ்கிரீம் கொண்டு வந்தேன். முதல்ல நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு, அதுக்கு அப்புறமா என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சு கொடு. என்னோட ஹோம்வொர்க்ல நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேன். அம்மா இத பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன ஆச்சு? ரைஸ் ஆகும்னு பாக்குறேன், ரைஸ் ஆகாம இப்படியே இருக்கே. ஓ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, ஏன் இப்படி சரிஞ்சுக்கிட்டே போகுது? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மறுபடியும் லீனாவோட மார்க்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. என்னால நம்பவே முடியல. லீனா, இங்க உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் உன் மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னம்மா சொல்றீங்க? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. நீ சரியாவே படிக்க மாட்டேங்கிற. இது விஷயமா நான் உங்க மிஸ் கிட்ட பேசுறேன். ஐயோ மிஸ் கிட்டயா? தொடர்ந்து 3வது வாரமாக பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் பணம் செலுத்திய அனைவரும் வருத்தத்தில் உள்ளனர். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு டியர்? எல்லாத்தையும் நாம எழுந்துருவோம்னு நினைக்கிறேன் டார்லிங். இல்ல டார்லிங், நல்லா பாருங்க. இப்ப வித்தாதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டார்லிங், அதெல்லாம் நடக்காது. எனக்கு இந்த லீனாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒரு நேரம் படிக்கிறா, இன்னொரு நேரம் படிக்கவே மாட்டேங்கிறா. அங்க பாருங்க, எவ்வளவு உயரத்துல இருந்தா இப்ப எவ்வளவு கீழே இருக்கா. நான் ஷேர் மார்க்கெட்டோட சார்ட்ட பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. லீனா நல்லா தான் படிக்கிறா. நீ படிச்சது போதுண்டா செல்லம். நான் உனக்காக ஐஸ்கிரீம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா. நான் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீ கோவமா இருக்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். அம்மா நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியாது. நீங்க போங்க. சரி சரி லீனா, நீ கோவப்படாத. நான் இப்ப போயிடுறேன். நீ படிச்சிட்டு தூங்கு. பை, குட் நைட். ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சுப்பா. நடந்த உண்மையில நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். அப்படி மட்டும் சொல்லிட்டீனா நமக்கு இந்த வாரம் முழுக்க ஐஸ்கிரீமே கிடைக்காது. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அப்பாவையும் அம்மாவையும் போய் சொல்லி ஏமாத்த எனக்கு மனசு வரல. நான் உண்மையை சொல்லதான் போறேன். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். இந்த ஹோம்வொர்க்ல நான் செய்யல. என் கிளாஸ்மேட் தான் செஞ்சு கொடுத்தா. டேய் செல்லம், இப்பவாவது உன் தப்ப உணர்ந்தியே, அதுவே எனக்கு போதும். சரி சரி, அங்க பாரு. உன்னோட மார்க்ஸ் உயர்ந்த மாதிரி உங்க அப்பாவோட ஸ்டாக் மார்க்கெட்டும் உயர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் அவரு சந்தோஷமா இருப்பாரு. அப்போ நான் இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சா அப்பாவோட ஸ்டாக் மார்க்கெட்டும் ரைஸ் ஆகும்னு சொல்லுங்க. அப்படிதானே? நான் என் குழந்தை பருவத்துக்கு போறேன். லீனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் நல்லா படிக்கணும். நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா?
நான் இனிமே படிக்கவே மாட்டேமா. நான் என்ன படிச்சாலும் நீங்க திட்டிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் எப்ப படிக்க உட்கார்ந்தாலும் என்ன பண்றேன்னு கேட்டு என்ன நச்சு பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வைக்கல. அப்படியா? நீ படிக்கிறியா இல்லையான்னு பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை, புரியுதா? அது தம்மா நானே சொல்றேன். நான் நல்லா படிப்பேன். என் வேலையை நானே செஞ்சுக்குவேன். நீங்க போங்க. வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் விளையாட போறேன். ஏய் லீனா, எங்க போற நீ? நான் வெளிய விளையாட போறேம்மா. உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவரா போற. முதல்ல உள்ள போய் வேலைய பாரு. லீனா, உனக்கு என்னாச்சுன்னே தெரியல. படின்னு நாங்க எத்தனை தடவை தான் சொல்றது? நீ ஒழுங்கா படிப்பியா மாட்டியா? நாங்க சொல்றது கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவுல இருக்கியா? நாங்க தான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் லீனா. அதனால தான் இப்படி பண்ற. சும்மாவா சொன்னாங்க? பெரியவங்க தொல்லை தாங்க முடியல. இம்சை பண்றாங்க. அம்மா ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. நான் பண்றதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி என்ன திட்டு வாங்க வைக்கறாங்க. இது ரொம்ப மோசம். சரி சரி, எதுக்காக இப்படி அழற? எல்லாம் உன்னோட தப்பு தானே. நான் சின்ன பொண்ணு தானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இவங்க பொண்ணு இருக்க மாட்டேன். என்ன ரோட்ல இருந்து எங்கேயாவது கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இப்படி திட்டிட்டே இருக்காங்க. என் மேல பாசமே இல்ல. நீ முட்டாள்தனமா பேசுற லீனா. நீ சொல்றத நம்பவே முடியல. தெரியும், ஆனா எனக்கு அழுகையா வருதே. சரி சரி, ஏன் இப்ப அழற? நீ எங்க எப்படி குழந்தையா இருந்தேன்னு நாம போய் பார்க்கலாமா? ஹை ஜீவமா, எனக்கு இந்த யோசனை தோணவே இல்லையே. சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். நீ அவங்க பொண்ணா இல்லனா என்ன பண்ணுவ? சரி சரி, கவலைப்படாத. நாம அதுக்கான பதில கண்டுபிடிக்கலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணி பாத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. லீனாவோட குழந்தை பருவத்துக்கு எங்களை கூட்டிட்டு போ. ஜீபும்பா, எங்க பாரு, டாடி போயிட்டு இருக்காங்க. டாடி இங்க வாங்க. ஹே லீனா, நாம நடந்ததை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். வாவ், அப்பா பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. அம்மா எப்படி இருப்பாங்க? சார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். ஓ அப்படியா? ரொம்ப நன்றி சிஸ்டர். எனக்கு பதட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. உள்ள வாங்க சார். என்னாச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சந்தோஷமா இருக்கேன். நீ குழந்தையா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஹேய் என்னடா, நான் இப்ப எவ்வளவு அழகா இருக்கனோ அதே மாதிரி தான் அப்பாவும் அழகா இருக்க போறேன். சொன்னாங்க. ஐயோ. ஹேய் செல்லக்குட்டி, இங்க பாரு. நான் தான் உன் அப்பா. அப்பா சொல்லு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கால. அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கா. சரி பார்க்கலாம். இல்ல டார்லிங், அவ பார்க்கிறதுக்கு உங்கள மாதிரியே இருக்கா. நம்மள மாதிரின்னு சொல்லு. இருங்க நான் பார்த்து சொல்றேன். இப்ப பார்க்க அழகா தான் இருக்கா, ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கே. இவ ஏன் கண்ணு திறக்க மாட்டேங்கறா? இவ முகத்துல சுருக்கம் வந்து அசிங்கமா இருக்கா. பார்க்க சிம்பன்சி மாதிரி இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் குழந்தைய பார்த்து சிம்பான்சின்னு சொல்லுவ? உன்னை நான் நீங்களே மன்னிச்சிடுங்க. யார் அந்த ரெண்டு பசங்க? எங்க இருந்து வந்தாங்க? யாருக்கு தெரியும்? என் பின்னாடியே வந்துட்டாங்க. புள்ளைங்களா இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லணும். வயசுக்கு மீறின பேச்சு. சரி விடுங்க. நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதான் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிருக்குமே டார்லிங். பையன் பிறந்தா அஜித்னு பேர் வைக்கணும். பொண்ணு பிறந்தா லீனான்னு பேர் வைக்கணும். லீனா பொருத்தமா இருக்குல்ல? லீனா, உனக்கு பேர் வச்சாங்க பாத்தியா? ஆனா என்ன கேட்காம வச்சிட்டாங்களே. ஏய், இப்பதானே திட்டினாரு. உள்ள போகாத. இவளுக்கு எந்த பேர் வச்சாலும் ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா லீனாங்கிற பேர் தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன சொல்ற டார்லிங்? ரொம்ப அழகா இருக்கு. இவள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவளும் என்ன மாதிரியே ரொம்ப சமத்தா வருவான்னு நினைக்கிறேன். நிச்சயம் என்ன மாதிரி அறிவாளியா வருவா. படிச்சு பட்டு வாங்கி பெரிய ஆளா வரணும், அதான் என் ஆசை. என்ன சொல்றது? அவங்க நினைச்ச மாதிரிலாம் நீ இருப்பியான சந்தேகமா தான் இருக்கு. என் பொண்ணு எந்த செலவு இல்லாம ஸ்காலர்ல படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆவான்னு நினைக்கிறேன். இல்லன்னா டாக்டரா வருவா. என்னடா செல்லம்? இல்ல பெரிய ஆர்டிஸ்டா வருவா, இல்ல மியூசிஷியனா வருவா. இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ சுறுசுறுப்பாவும் திறமசாலியாவும் இருக்கணும். இவங்க பேரரசுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. நீங்க பாட்டுகள்
லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவள குழந்தை நினைச்சீங்களா இல்ல கோட்டை நினைச்சீங்களா? என்ன சொன்ன நீ? வா ஓடலாம். என் குழந்தைய கோட்டான்னு சொன்ன. நீங்க 2 பேர் தான் கோட்டா. சரி சரி, எதுக்காக அழற? விடு. நீ இவ்வளவு பெரியவளா வளர்ந்தது அவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி பேசிட்டாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க ஆசையில நான் நிறைவேற்ற போறேன். இப்ப சொல்ற ஓகே, ஆனா இதெல்லாம் கண்டினியூ ஆகுமா? மாயம் 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 ஜாலம் 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 கொள்ளை கொண்ட கல்வன் நீ வந்தானே என்றும் எங்கும் குஷி